மரிக்கும் ஒரு கிறிஸ்தவரின் கடைசி வார்த்தை ஒரு பாடலின் முதல் வார்த்தையானதே. அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள YMCA ஹாலில் 1858 ஆண்டு மார்ச் மாதம் 30 நடந்த கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டத்தில் 5000 பேருக்கு மேற்பட்ட ஆண்கள் பங்கு பெற்றனர். அதில் பிரஸ்பிட்டேரியன் சபை போதகர் டட்லி அட்கின்ஸ் டைங் பிரசங்கித்தார். அதில் அவரது பிரசங்க வாக்கியம் யாத்திராகமம் 10 புருஷராகிய நீங்கள், அதாவது ஆண் மக்களாகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்பதாகும். அந்த கூட்டத்தில் வசனத்தை கவனித்த 1000 ஆண்களுக்கு மேற்பட்டவர்கள் அன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைந்தனர். இந்த பிரசங்கி டட்லி அட்கின்ஸ் டைங் அமெரிக்காவில் நிலவிய அடிமை முறைக்கு எதிராக பேசியதால் தனது சொந்த இன மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவரானார். இதனால் இவர் தனது சபையில் போதகர் வேலையை இழக்க வேண்டியதாயிற்று. இந்த கூட்டத்தில் அவர் பிரசங்கித்த போது, நான் என் வலது கையையே வெட்டி எறியப்படும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்களுக்கு பிரசங்கிப்பதை விட்டுவிட மாட்டேன் என்று கர்ஜித்தார். இதை அவர் தீர்க்க தரிசனமாக கூறியதைப் போல் ஆயிற்று. அடுத்த மாதம் தனது நிலத்தில் விளைந்த கோதுமையை அவர் இயந்திரத்தில் போரடித்து தூற்றி கொண்டிருந்த போது அவருடைய வலது கை இயந்திரத்தில் சிக்கி படுகாயமடைந்து இரத்தம் அதிகம் வெளியேறிவிட்டது. மேலும் காயத்தில் கிருமி தொற்று ஏற்பட்டு சில நாட்களில் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுவிட்டது. உயிரிழக்கும் நேரத்தில் ஓய்வு பெற்ற போதகரான அவரது தந்தையாரும் வேறு சிலரும் உடனிருந்தனர். அப்போது டட்லி அட்கின்ஸ் டைங் தனது இறுதி வார்த்தையாக, தந்தையே, இயேசுவுக்காக எழுந்து நில்லுங்கள், என் சகோதர ஊழியர்களையும் இயேசுவுக்காக எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு உயிர் நீத்தார். டைங்கின் அடக்க ஆராதனையில் எபேசியர் 6 14, 15, 16 வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்டது. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இவரின் இயேசுவுக்காய் எழுந்து நில்லுங்கள் என்ற மரண வாக்கியத்தை வைத்து 1858 ஆண்டு அவரது உடன் ஊழியரான ஜார்ஜ் டஃபீட் ஜூனியர் என்பவர் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ் என்ற பாடலை எழுதினார். இது நல்மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே என்று தமிழில் பாடப்படுகிறது. இந்த பாடலை இரட்சண்ய சேனையின் பாடற்குழுவும் உற்சாகத்தோடு பாடுவதுண்டு. நல்மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே, சேனாபதினம் இயேசு மாற்றாரை மேற்கொள்வார், பின் வேற்றி கிரீடம் சூடி செங்கோலும் ஓய்ச்சுவார். நல்மீட்பர் பட்சம் நில்லும் ஏக்காளம் ஊதுங்கால்,
போர்க்கோலத்தோடு நின்று மெய் விசுவாசத்தால் அஞ்சாமலான்மையோடே போராடி வாருமேன் பிசாசின் தீரள் சேனை நீர் வீழ்த்தி வெல்லுமே. நல்மீட்பர் பட்சம் நில்லும் எவ்வீர சூரமும் நம்பாமல் திவ்ய சக்தி பெற்றே பிரயோகியும் சர்வாயுதத்தையும் கர்த்தாவை சாருவீர் எம்மோசமும் பாராமல் முன் தண்டில் செல்லுவீர். நல்மீட்பர் பட்சம் நில்லும் போராட்டம் ஓயுமே வெம்போரின் கோஷ்டம் வேற்றி பாட்டாக மாறுமே. மேற்கொள்ளும் வீரர் ஜீவ போர்க்கிரீடம் சூடுவார் விண்லோகநாதரோடே வீற்றார சாழுவார்.